அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் செல்வம்? எதா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அது வந்து நந்தினி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 5 கார் விற்றேன். அந்த 5 கார் விற்றதுல எனக்கு 3 லட்ச ரூபாய் லாபம் கிடைச்சிது. அந்த லாபத்துலேருந்து உனக்கு 2 லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு தான் வீட்டில் பணத்தை வச்சுருந்தேன். ஆனால் ராணியோட மாமனார் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. அதனால வேறு வழி இல்லாமல் அந்த பணத்தை நான் அங்கே கொடுத்துட்டேன். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, நான் கூட சீக்கிரம் அந்த பணத்தை கொடுத்துட்றேன். என்ன செல்வம் நீ? உன்கிட்ட பணத்தை மொத்தமாவோ இல்லைன்னா மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமாவோ திருப்பி கொடுன்னு கேட்டேனா? நமக்குள்ள அந்த மாதிரி எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இல்ல. அப்புறம் என்ன? சரி, இப்ப ராணி வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லை. அது போதும். இத பார், உன்னால எப்ப முடியுதோ அப்ப பணத்தை திருப்பி கொடு போதும். இப்ப எனக்கு எந்த அவசரமும் இல்ல. அதுக்கு இல்லை நந்தினி, இது என்ன பண்ண பிரச்சனையால வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போறேன்னு முழிச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் அரை மணி நேரத்துக்குள்ள அந்த 10 லட்ச ரூபாய் கொடுத்து எனக்கு ஒரு புத்துயிரே கொடுத்த. அப்படி கேட்காம செஞ்ச உதவிய நீ கேட்கறதுக்குள்ள நான் திருப்பி கொடுத்துடணும்ல, அதுக்கு தான் சொல்றேன். பரவாயில்ல விடு செல்வம். இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ நல்லா இருந்தா அது போதும். சரியா? சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? நான் போய் அவளை பார்த்துட்டு போறேன். நீ கிளம்பு. சார். சார். என்ன அதுக்குள்ள வந்துட்ட? மெதுவா டீ காஃபிலாம் சாப்பிட்டு அப்புறம் வர வேண்டியது தானே? சாரி சார். என்ன சாரி? அவர் உனக்கு தெரிஞ்சவரா? ஆமா சார். தெரிஞ்சவர்னா ஆபீஸ் அவர்ஸ்ல வெளியே போய் பேசிக்கிட்டு இருப்பியா? உன் சீட்ல ஏன் ரமா உட்கார வச்ச? அது சார், நான் ஒர்க் பண்றது அவருக்கு தெரியாது. அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் இவளை. வாட் நான்சென்ஸ்! உன் பர்சனல் விஷயத்துக்கு நீயே சீட்டை மாத்தி உட்கார வைப்பியா? ஏறம்மா, நீ தானே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலின்னு ரெக்கமெண்ட் பண்ண. இதான் வேலை பார்க்குற லட்சணமா? சாரி சார். சார், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. சாரி சார். இதே மாதிரி இன்னொரு தடவை நடந்தது உன் சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். நீயே இங்க நிக்கிறப்போ நீயும் போ. டாக்டர், என் பையனுக்கு எப்படி இருக்கு? உயிருக்கு ஆபத்து இல்லையே? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. நிறைய சாக்கடை தண்ணி குடிச்சிருக்காரு. விஷவாயு தாக்குனதுனால மூச்சு குழாயில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 6 மணி நேரம் அப்சர்வேஷன்ல இருந்தாதான் எதுவுமே தெளிவா சொல்ல முடியும். உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல பூங்காவனம். தைரியமாயிரு, அழாத. உன் பையனுக்கு ஒன்றும் ஆகாது. மாணிக்கம், இவ செத்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு என் மகன் செல்வத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கான். அந்த அளவுக்கு இவன் மேல எனக்கு கோபமும் ஆத்திரமும் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆனா இப்ப அவனை இந்த நிலைமையில பார்க்க என் மனசு தாங்கல. என்ன இருந்தாலும் நான் பெத்த புள்ளையா செய்வேன். அன்னைக்கு ஒயின் ஷாப்புக்கு எல்லாரும் என்ன வற்புறுத்தி கூட்டு போனப்போ என் புள்ள வாசு என்கிட்டயே வந்து கட்டிங்க்கு ஷேர் பண்றியான்னு கேட்டான். அன்னைக்கே என் ஹீரோக்கள் ஆடி போச்சு மாணிக்கம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து யாரோ ஒரு பையனை விஷவாயி தாக்கிடுச்சுன்னு பயந்து பதறி அடிச்சு வந்து தூக்கி வெளியில போட்டா. என் புள்ள வாசுன்னு தெரிஞ்சோன்னு என் சப்த நாடி அடங்கி போச்சு. எந்த பெத்த அப்பனாவது தான் புள்ள எந்த நிலைமையில பாப்பானா? இப்ப என் புள்ள பொழைப்பானா இல்லையோ தெரியலையே மாணிக்கம். சரி பூங்காவனம், அழாத. உன் பையனுக்கு ஒன்றும் ஆகாது. ஆமா, உன் வீட்டுக்கு தகவல் சொல்லலையா? சொல்லணும். அவ வேற பிள்ளைய காணும்னு தேடிக்கிட்டு இருந்தா.
ஆனா நான் எப்படி அவகிட்ட போய் என்ன பூங்காவனம் இந்த மாதிரி நேரத்தில் தயங்கலாமா? இந்தா வீட்டுக்கு போனை போடு. என்ன யோசிக்கிற? இந்தா பேசு. ஹலோ 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 வேற வழி இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில பேசிதான் ஆகணும் போல் இருக்கு. ஹலோ என்ன பூ பேசு. நான் தாண்டி பேசுறேன். ஐயோ ஐயோ நீ ஐயா பேசுற? ஐயோ என்னால நம்பவே முடியலையா. எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயா. அன்னைக்கு வாசுவை காணோன்னு நான் உங்ககிட்ட வந்து சொன்னப்போ என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேன் போன்னு சொன்னதும் நான் ரொம்ப மனசு உடைச்சு போயிட்டேன் ஐயா. இப்போ உன் குரலை கேட்டதும் எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கியா. ஐயா நான் ஒருத்தி இருக்கிறதும் இந்த வீட்டில் போன் இருக்கிறதும் உனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு ஐயா. அந்த வாசு பயலை பத்தி ஒரு தகவலுமே தெரியலையா. நீ அவனை எங்கேயாவது பாத்தியா ஐயா? பார்த்திருப்பேன். நான் அன்னைக்கு அவனை காணோன்னு உங்ககிட்ட சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப அவனை பார்த்தவன் தான் நீ எனக்கு போன் பண்ற. ஆமா வாசுவை எங்க பார்த்த? இப்ப அவன் எப்படி இருக்கான்? மயக்கத்துல இருக்கான். மயக்கத்துல கிடக்குறானா? படுபாவி படுபாவி குடிச்சிட்டு போதையில ரோட்ல விழுந்து கிடக்குறானா? இனிமே அவ்வளவுதான்யா. அவன் விளங்கவும் போறதுல உருப்படவும் மாட்டான். அவனுக்கு எவ்வளவு புத்திமதி எல்லாம் சொன்ன அவன் திருந்தணுங்கிறதுக்காக எப்படி எல்லாம் இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்க. அந்த கடங்கார பாவி குடிச்சிட்டு போதையில ரோட்ல விழுந்து கிடக்குறானா? ச்சே, எனக்கு மனசே வெறுத்து போச்சுயா. இந்த நிமிஷம் வரைக்கும் என் பிள்ளை எப்படியாவது திரும்பி வரணும்னு எல்லா சாமி கிட்டையும் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றையா அவன் எனக்கு வேணவே வேணாம். அவன் என் பிள்ளையே இல்ல. எங்கேயாவது எப்படியாவது செத்து தொலைட்டும். ஏய் அப்படி எல்லாம் பேசாதிரி. அவனே இங்க சாக பொழைக்க கிடக்குறான். ஏன் அழற? என்னையா சொல்ற? சாகர நிலைமையில இருக்கானா? ஆமாடி ஆஸ்பத்திரியில இருக்கான். டாக்டர் 6 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. என்னது டாக்டர்? என்னையா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையா. சொல்லியா. இப்ப என் பிள்ளை எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன ஆச்சு? ஆஸ்பத்திரியில தாண்டி இருக்கான். அவனை ஏற்கனவே சேர்த்தோமே அந்த ஆஸ்பத்திரியில தான் இருக்கான். நீ சீக்கிரமா கிளம்பி வந்து. ஐயோ நான் இப்ப உடனே அவனை பார்க்கணுயா. இந்த வரையா குப்பண்ண அண்ணா வராரு. என்னண்ணே பணம் கிடைச்சதா? வேலையை ஆரம்பிச்சிடலாமா? என்னண்ணே லோன் கிடைக்கலையா? அந்த கம்பெனியில் வண்டி ஆர்சி புக் வச்சு லோன் தர மாட்டாங்களாம். நானும் நிறைய கம்பெனி ஏறி இறங்கிட்டேன். எங்கேயுமே காசு கிடைக்கலடா. மற்ற செட்டில் எல்லாம் வேலை செய்யறதுக்கே வண்டி இருக்காது. நம்ம செட்டில் வேலை செய்யறதுக்கு வண்டி இருக்கு. ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு காசு இல்லை. எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் ஆகுதுன்னே தெரியலடா. சந்தோஷத்தோட ஈரம் காயறதுக்குள்ள வேதனையோட நிழல் பட ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு 5 வண்டி விற்று 3 லட்ச ரூபாய் லாபம் சம்பாரிச்சேன். அந்த பணத்தை வச்சு இன்னும் மேலும் மேலும் உயரலாம்னு நினைக்கிற நேரத்தில் தான் ராணி வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை. தங்கச்சியோட வாழ்க்கையாச்சு. காசு கொடுக்காமையா இருக்க முடியும். அதான் அந்த பணத்தை கொண்டு போய் மொத்தமாக அங்கே கொடுக்க வேண்டியதாயிருச்சு. இப்போ அந்த பணத்தை புரட்டிடலான்னு தான் நினச்சேன். முடியலையே. அந்த ஆபீஸ்ல லோன் கிடைக்கலன்னா என்னண்ணே? எத்தனையோ விஷயங்களை உதவி பண்ணவங்க அந்த நந்தினி மேடம். ஏன் அவங்கள பார்த்து 1 லட்ச ரூபா கடன் கேட்டானே? ஆமாண்ணே, நீங்க கேட்காமலே இந்த செட்டுக்காக 10 லட்ச ரூபா 1/2 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த 1 லட்சமா அவங்களுக்கு கஷ்டமா போகுது. நான் கடன் வாங்க போன இடத்துலயே நந்தினியை பார்த்தேன்டா. ஆனால் அவகிட்ட எதுவுமே சொல்லாமல் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஏண்ணே? இது வரைக்கும் நந்தினி எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கா. நமக்கு உதவி செய்கிறாங்கங்கிறதுக்காக தொட்டதுக்கெலாம் போய் நம்ம அவங்ககிட்டே நின்றுட்டு இருந்தால் அது அவ்வளோ நல்லவா இருக்கும். அதனால தான் என்னோட தேவையை நந்தினி கிட்ட சொல்லாமே வந்துட்டேன்.
என்னண்ணே யோசிக்கிறீங்க? யார் ஃபோன்ல? கார் கம்பெனிலேருந்து தான் கூப்பிடுறாங்க. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களை எம்டி அவசரமாக பார்க்கணும்னு சொல்கிறாரு. உடனே புறப்பட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க. ஹலோ, லோக்கலில் தானே இருக்கீங்க? ஆமாம் சார், லோக்கலில் தான் இருக்கேன். அப்போ உடனே புறப்பட்டு வாங்க, லேட் பண்ணாதீங்க, புரியுதுல்ல? சரி சார், வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. என்னண்ணே கம்பெனியில் என்ன சொன்னாங்க? அந்த மேனேஜர் தான் ஃபோன் பண்ணாரு. எம்டி என்ன உடனே பார்க்கணும்னு சொல்கிறாராம். அண்ணே, ஒருவேளை ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாம நம்ம வேலை செய்யாதது அந்த கம்பெனிக்கு தெரிஞ்சு போச்சோ? அது எப்படி தெரியும்? தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி. நம்மளை நம்பி 10 வண்டி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க பார்வை நம்ம மேலே இருந்துகிட்டே இருக்கும்ல. அது மட்டும் இல்லை, அந்த மேனேஜர் சத்யமூர்த்தி தீனாக்கு பயங்கர ஃப்ரெண்டு. எனக்கும் தீனாக்கும் ஆகாதுங்கிறதுனால தீனா அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணும்னு சத்யமூர்த்தி கிட்ட சொல்லியிருக்கான். ஏதோ அந்த எம்டி நல்லவருங்கிறதுனால கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாமல் விட்டுருக்காரு. ஒருவேளை இப்போ நம்ம நிலைமையை மோப்பம் பிடிச்சி அந்த மேனேஜரே எம்டி கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் போட்டு கொடுத்து நம்ம கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முயற்சி பண்ணாலும் பண்ணுவான். அந்த மேனேஜரோட பேச்சே அந்த மாதிரி தாண்டா இருக்கு. அண்ணா, எம்டிட்டு போய் உண்மையை சொல்லிடாதீங்க. ஆர்டரை கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. எப்படியோ சொன்ன டைமில் வேலையை முடிச்சிருவோன்னு ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாண்ணே, ஆபத்துக்கு போய் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. பெரிய ஆர்டரு கேன்சல் ஆனா நமக்கு தானே நஷ்டம். என்னன்னு தெரியலையே, கூப்பிட்டுருக்காரு. நேரில் போய் பார்க்குறேன், என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இந்தா, இதை கொண்டு போய் உள்ளவே. என் பிள்ளை எப்படியா இருக்கான்? அவனுக்கு என்ன ஆச்சு? நான் உடனே அவனை உள்ள பார்க்கணும். டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம போக கூடாது. இல்ல, நான் அவனை உடனே பார்த்தாகணும். பாக்கியம். வாசு, வாசு, வாசு. ஐயோ, என்னையா என் புள்ள வாசு இந்த கோலத்துல கிடக்குறா? கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைக்கு ஏன் இந்த சோதனைன்னு தெரியலையே. அழாதம்மா, அதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காருல்ல, உன் பையனுக்கு ஒன்றும் ஆகாதுமா. கடவுளே, நீதான்ப்பா என் பிள்ளைய காப்பாத்தணும். டாக்டர், இப்போ என் பையன் எப்படி இருக்கான்? முன்ன விட நிலைமை மோசமா தான் இருக்கு. ஐயோ, என்னையா அதுக்கு என்ன கவலையா டாக்டர் இருக்கியா? சொல்றீங்க? நாங்களும் அவரை காப்பாத்தி ஆகணும்னு தான் எங்களால் ஆன எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் இல்லை. இருக்க இருக்க மோசமா தான் போய்கிட்டு இருக்கு. டாக்டர், உங்க காலில் வேணாலும் விழற. என் புள்ள வாழ வேண்டியவன். அவனுக்கு கல்யாணம், இன்னும் குழந்தை கூட பிறக்கல. நீங்க தான் டாக்டர் என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தணும். அம்மா, உங்க நிலைமை எங்களுக்கு புரியுதுமா. நாங்களும் காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த 1/2 மணி நேரத்துல ஏதாவது முன்னேற்றம் தெரியுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தாம்மா எதுவும் உறுதியா சொல்ல முடியும். சிஸ்டர், நீங்க பேஷண்ட்டை பத்திரமா பாத்துங்க. எவ்ரி செகண்ட் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே? என்ன அது? டாக்டர் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு போறாரு. என் பிள்ளை வாசுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது கடவுளே. ஐயோ, வீட்டை விட்டு போன பிள்ளை 4 காசு சம்பாதிச்சு செல்வம் மாதிரி ஆயிடுவா, ரேவதி கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்வான்னு நினைச்சிட்டு இருந்த இந்த நேரத்துல நீ பாக்குற வேலைக்கு அவனு வந்து விஷவாயு தாக்கி இப்படி படுத்து கிடக்குறானே. ஐயா, வேலைக்கு வந்த பிள்ளைய இப்படி குழிக்குள்ள இறக்கி அவன் உசுருக்கு எமனாயிட்டியா? ஐயா இல்லம்மா, பூங்காவனத்து மேல எந்த தப்பு இல்லம்மா. குழிக்குள்ள இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் பூங்காவனத்துக்கு தன் பையன்னு தெரிஞ்சது. அவன் கெஞ்சி கூத்தாடி என்கிட்ட வேலை கேட்டான். நான் எங்க வேலை இல்லைன்னு சொல்லிடுவோனுங்கிற பயத்துல வேலை தெரியாமலே தெரியும்னு சொல்லி குழிக்குள்ள இறங்கி ஆபத்துல மாட்டிக்கிட்டான். தப்பெல்லாம் என் மேலதாம்மா. பூங்காவனத்து மேல எந்த தவறும் இல்லம்மா. என் வயித்துல பிறந்த இவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அம்மா அம்மான்னு என்ன வாய் நிறைய கூப்பிட்ட செல்வத்துக்கு நான் எவ்வளவோ கொடுமைங்க பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு இவன் இப்படி உசுருக்கு போராடிட்டு இருக்கானே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன பூங்காவனம், உன் மருமகளுக்கு தகவல் சொல்லியா?
இவ்வளவு சீரியஸா இருக்கும்போது கட்டின பொண்டாட்டிக்கு தகவல் சொல்லணும் தப்பா போயிடாதா? சொல்லணும், ஆனால் எப்படி போய் சொல்கிறதுன்னு தான் தெரியல. ஐயோ தயங்காத, நீ உடனே ரேவதிக்கு ஃபோன் போட்டு சொல்லியா. ஒருவேளை ரேவதி வந்து பார்த்தா கூட நம்ம புள்ள பழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குயா. என்ன பூங்க அவனை யோசிக்கிற? இந்த மாதிரி நேரத்தெல்லாம் பழசெல்லாம் நினைக்காத. இந்தா போனை போட்டு தகவல் சொல்லு. நீ உடனே பேசு. விஷயத்த சொல்லியா. ஐயோ கடவுளே. என்னங்க என்னடி? காய் நறுக்கிட்டு இருக்க, போன் அடிக்குது பாருங்க. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, யாரு வேணும் உங்களுக்கு? நான் பூங்காவனம் பேசுகிறேன். நீயா? நீ எதுக்காக இப்போ எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுற? அது ஒன்றும் இல்லை, என் புள்ள வாசு ஆபத்தான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் இருக்கான். இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் கை விரிச்சிட்டாரு. ரொம்ப சீரியஸாக இருக்குது. அதான் மருமக ரேவதிக்கு தகவல் சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். என்னது, உசுருக்கு ஆபத்தான நிலைமையா? டாக்டர்ஸ்லாம் கை விரிச்சிட்டாங்களா? என்ன ஆக்சிடென்ட்டா இல்லை குடிச்சு குடிச்சு குடல் வெந்து போச்சா? இந்த பார், உன்னோட இந்த கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லி இருக்க முடியாது. நாங்களே இங்கே அவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிற. இந்த மாதிரி நேரத்தில் ரேவதி வந்து பார்த்தாலாவது அவன் கண்ணு முழிப்பாங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். தயவு பண்ணி என் மருமக ரேவதி கிட்ட ஃபோனை கொடு. மருமக கிட்ட பேசணுமா? இன்னும் அந்த உறவு முறையெல்லாம் உனக்கு ஞாபகத்தில் இருக்கா? நான் தான் எந்த உறவு வேணாலும் உன் பிள்ளைய அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன்ல. அவன் செத்தா என்ன, பொழைச்சா எங்களுக்கு என்னையா? மறுபடியும் மருமக மாமனார்னு உறவு முறை கொண்டாடிட்டு ஃபோன் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத.